அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் 4வது சூரா 107வது ஆயத்தில் சொல்கிறான், தமக்கு தாமே வஞ்சகம் செய்கிறவங்களுக்காக நீங்கள் வாதாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதேமாரி 4வது சூறாவில் 110வது ஆயத்தில் சொல்கிறான், இந்த குற்றவாளிகளுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் வாதாடி விட்டீங்க, ஆனால் மறுமை நாளில் அல்லாஹ்விடம் வாதாடுவோர் யார், அதுக்காண்டி அவங்களுக்கு பொறுப்பேற்பவர் யார் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா கேட்கான். பொய்யா யாருக்கும் நம்ம வாதாடவும் கூடாது, அதேமாரி அநியாயமான முறையில் யாருக்கு தீர்ப்பும் செய்யக்கூடாது. ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும் அந்த விஷயத்தில். மகசூமியா அப்படிங்கிற உயர் குலத்தை சார்ந்த ஒரு பெண் திருடிட்டா. அதுக்காண்டி அவளது கையை தரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. உடனே உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அவங்க ரசூல்லாட்ட அவங்களுக்காண்டி சிபார் செய்யணும்னு சொல்லி நினைக்கும் போது ரசூல்லா சொல்கிறாங்க, எனது மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவள் கையை நான் வெட்டுவேன் அப்படின்னு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க, நீதியில் எல்லாரும் சமந்தான், யாருக்கும் இதில் பாகுபாடுங்கிறது கிடையாது அப்படிங்கிறத ரசூல்லா அந்த ஒரு விஷயத்திலே நம்மளுக்கு தெளிவாக காட்டி தந்துட்டாங்க. அதே மாதிரி இஸ்லாமிய பேரரசில் 4ஆம் ஜனாதிபதி யார், அலி ரலியல்லாஹு. அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒருத்தன் ஒரு யூதன் அவங்களுடைய கேடயத்தை திருடிட்டான். அப்போ அலி ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, சூரை அப்படிங்கிற ஒரு ஆள்கிட்ட போய் வழக்கு தொடர்ந்து இந்த மாதிரி என்னுடைய கேடயத்தை ஒருத்தன் திருடிட்டான், யூதன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த ஆக்கில் அவர் அந்த நீதிபதி கேட்காரு, இதுக்கு சாட்சி இருக்கா அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என் மகன் தான் இதுக்கு சாட்சி அப்படின்னு. இல்லை, தந்தைக்காக மகன் கூறும் சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது, அந்த கேடயம் அந்த யூதனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆதாரங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, அது ஜனாதிபதியாக இருந்தாலும் அது சரி வராது அப்படிங்கிறது இதிலேருந்து நம்மளுக்கு தெரியுது. அப்போ இஸ்லாம்ங்கிற இஸ்லாத்தில் நீதிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. வயலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையில் மோசடி செய்கிறவங்களுக்கு வயலுங்கிற நரகம், அது எல்லா விஷயத்தையும் இந்த நீதிங்கிற விஷயத்தையும் குறிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீதிபதிகள் 3 வகையில் இருப்பாங்களாம். ஒருத்தவங்க சுவனம் செல்வாங்களாம், மீதி இருக்க 2 பேர் நரகத்துக்கு தான் போவாங்களாம். சுவனம் செல்கிறவங்க சத்தியத்துக்கு ஏற்ப அவங்க தீர்ப்பு கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்களாம். அதுக்கடுத்து ரெண்டு மனிதர்கள் சத்தியத்தை தெரிந்திருந்தும் அநியாயமான முறையில் தீர்ப்பு அளிப்பாங்களாம். இவங்களுக்கு நரகம்தான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது அபூதாவுது இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டது. அதனால் குடும்ப உறவாக இருந்தாலும் நீதியை தான் கடைபிடிக்கணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ தெரியாமல் எந்த விஷயத்துக்குமே தீர்ப்பு வழங்காதீங்க.